இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க நாளைக்கு அந்த வீட்டுக்கு போய் நீங்க என்ன செய்யணுமோ அதை முறைய செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உங்க பின்னாடியே நானும் பத்மநாபன் சாரும் நாங்க வந்துடுறோம். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கா மேடம்? ஆமா, அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல ராணி கிட்ட கொடுத்து வச்சிருந்த போன்ல இருந்த ஆதாரம் என் கைக்கு வரணும். ராணியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால பொம்மி சித்தார்த்த திருப்பி கூட்டு வர வரைக்கும் நான் அந்த இனிப்பு இனத்துல பத்மநாபன் சாரோட கெஸ்டா தங்க போறேன். மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க வீட்டுல இருக்கும்போது இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, ராணிக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஆமா மேடம், நாங்க எங்க வழியில ராணிய பாதுகாக்க என்ன செய்யணுமோ செய்வோம். நீங்க உங்க வழியில செய்யுங்க. ஐயா, அப்புறம் நீங்க எல்லாம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்லு. அது என்ன மேடம் உதவி அதுன்னு சொல்றீங்க? இது எங்க கடமை மேடம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க இத கூட பண்ண மாட்டோமா? அப்பா, ஜான்சி மேடத்துக்கு அடிபட்டு இருக்கிற இந்த நேரத்துல வீட்டுல ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கான். ஹோட்டல்ல தங்க போறேன்னு போய்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வற்புறுத்தி நம்ம வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நல்ல காரியம் பண்ண பத்து. அம்மா ஜான்சி, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன மேடம் நீங்க நன்றி எல்லாம் சொல்லிருக்கிறீங்க? நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சா காலம் பூரா சொல்லினே தான் இருக்கணும். எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஏடாகுணமா வித்தியாசமாலாம் சிரிக்கிறேன். அம்மா, உண்மையாவே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? என்ன மறந்துட்டீங்களா? தமனா, உனக்கு கூடயா என்ன அடையாளம் தெரியல? அம்மா, இவங்க 2 பேருக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல. 10 மாசம் உன் வயித்துல என்ன சுமந்து பெத்த தாய் நீ. உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? அத்தை, இது நம்ம மனோ அத்தை. தொடாத. என்ன கோலம் இது மனோ? உன்னை இந்த கோலத்திலயாடா நான் பார்க்கணும். எங்க போன மனோ? இன்னைக்கு வந்துருவேன், நாளைக்கு வந்துருவேன்னு எவ்வளவு நாள் உனக்காக காத்துட்டு தெரியுமா? நீ என்னடானா ஆளை மாறி போய் நிக்கிற. டேய், சத்தியமா இந்த கோலத்துல உன்னை பாப்போம் நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. டேய் மனு, நீ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா தானடா இருப்ப. அப்படிதானே நான் உன்னை பாத்திருக்கேன். இப்படி ரத்தத்தை குடிக்கிற அகோரியா பாப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. உன்னை காணாம எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? உன்னை இப்படி பாக்குறதுக்காகவா இவ்வளவு நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன கோலண்டா இது? உனக்கு இடத்துல கொடுக்குற அந்த பொம்மைய அவளை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி மாறி இருக்கேன். நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். அதுக்காக தான் நான் அகோராதிபதியா மாறிட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனடா இது? நீ இல்லாம இந்த சொத்து சுகத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதை அனுபவிக்க நீ இருக்க மாட்டியாடா? இதெல்லாம் வேண்டாம்டா. நீ முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு எங்க கூட வீட்டுக்கு வா. பொம்மி அவியா எப்படியாவது சமாளிச்சுக்கலாமா? உனக்கு எப்படி மனு எனக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? அந்த எச்சினி உனக்கு மனைவினா அப்ப நான் யாரு? டேய் மனு, இத பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும்டா. இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்க கூட வந்துரு. என்னோட மகனா, என் மகன் எனக்கு பழையபடி வேணும்.
வாப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இங்க பாருங்க, நான் கோராதிபதி. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த பந்தமும் இல்ல. டேய், என்னடா பேசுற? நீ என்ன பெத்த தாய், உனக்காக தான் அவளை பழி வாங்குறதுக்கு நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல நான் அகோராதிபதியா மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நானே எதிர்பார்க்காத வாழ்க்கை தான் இது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. என்னோட வாழ்க்கை முறை வேற, உங்களோட வாழ்க்கை முறை வேற. ஐயோ, இனிமே உங்க மனு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. என்ன மனு? ஐயோ மனோ, அதே நேரத்துல நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மையால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். மனு, அந்த பொம்மைய நம்ம இவ்வளவு நாளா சமாளிக்கலையா? நீ பழைய மாதிரி வா, வா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பழி வாங்கலாம். இதெல்லாம் வேண்டாம் ஆமா மனு. மனோ, எங்களை விடு. அக்காக்காகவாவது உங்க அம்மாக்காகவாவது எங்க கூட வாடா. டேய் மனு, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானடா. ஒத்த ஆள உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குனது உன்னை இப்படி வாரி கொடுக்கறதுக்கா? வேணாண்டா மனோ, பிளீஸ்டா. நாங்க சொல்றத கேளுவா, கிளம்பி எங்க கூட வா. டேய், இந்த அகோரி வாழ்க்கைலாம் உனக்கு வேண்டாம். நீ நல்ல சந்தோஷமா நிம்மதியா தமன்னாவோட வாழலாம். வா, போயிலாண்டா, வாடா, எங்க கூட வா. உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க. உங்க எல்லாரும் கூடயும் நான் வரணுங்கிறது சாத்தியமே இல்லாதது. நான் இப்போ அகோர அதிபதியா இருக்கேன். அகோர ராஜகுருவா மாறணும். ஐயோ, அந்த பொம்மையை அழிக்கணும். அடியே பொம்மி, உன்னை அழிப்பேன்டி, உன்னை அழிப்பேன், உன்னை அழிப்பேன். அதுதான் என்னுடைய லட்சியம். உனக்கும் எனக்கும் இனிமே எந்த லட்சியமும் சம்பந்தமும் இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த பொம்மையால உங்க யாருக்கும் எதுவும் ஆகாம நான் பாதுகாப்பேன். அந்த பொம்மி இந்த அகோராதிபதிக்கு சவால் விட்டுட்டு போயிருக்கா. அவளுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. நான் என் மனைவி எச்சினியோட உதவியால அந்த பொம்மையை அழிச்சிடுவேன்.